கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட நான் பல்லடம் சென்ற போதும் அந்த நடந்த சம்பவங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தேவதூதர்களை கண்டதும் மற்றபடி 2 ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சதுடைய காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒரு வழியாக பல்லடம் போய் சேர்ந்தாச்சு. பல்லடம் போனவுடனே உடனே ஊழியத்துக்கு தான் போனால் கிடையாது, அப்படி போக முடியலை. ஃபஸ்ட்டு நமக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டு தேவை வேணும், மற்ற எல்லாமே தேவைகள் சந்திக்கப்படணுன்றக்காக கம்பெனி வேலைகளில் நான் போய் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கம்பெனிலே ஒரு வாரத்துக்கு மேலே நிலச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா அங்கே கான்ஸ் போடுற நபராக இருக்கணும், ஸ்மோக் பண்ணுற நபராக இருக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணுற நபராக இருக்கணும். மாப்பிள்ளை மச்சான் பழகுவாங்க, லைனில் உட்காந்துருப்பாங்க. மாப்பிள்ளை அப்படியே கொடுன்னா அவங்க லைனை வாங்கணும். அப்படி உள்ள நபர்களாக இருந்தால் தான் தொடர்ந்து அங்கே வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அடுத்த வாரமே நம்மளை கழட்டி விட்டுட்டு வேறு ஆளோடு விட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் அங்கே திருப்பூரில் கம்பெனிகளில் பல்லடத்துலலாம் பார்த்திங்கன்னா பாவம் பெருத்து கிடக்கு. எல்லா பாவமும் பெருத்திருக்குது. சோதம் குமர பட்டணம் மாதிரி தான் இன்றைக்கி அந்த திருப்பூர், பல்லடம், மற்ற சரௌண்டிங் ஏரியா முழுக்காவே. ஏன் தொழில் வளம் பெருத்த நிறையா ஏரியாக்கள் அங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும் சரி, பெங்களூர்லேயும் சரி, மும்பையிலையும் சரி, எல்லா இடங்களையும் பாவம் பெருத்து போயிருக்கிற இடம் நகரப்பகுதி தான். இந்த வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிற இடங்களில் தான் நிறைய வாலிபர்களும் சிறுபிள்ளைகளும் கெட்டு சீரழிந்து போய்கிட்டு. இப்போ அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம போய் பரிசுத்தனாக இருக்கணும்னு சொல்லி ஊடலில் போய் உட்காந்து வேலை பார்த்தா 10 மிஷினில் உட்காந்தா ஊடல் நம்ம மட்டும் யோக்கியனாக இருந்தோம்னா நம்மளை கழட்டி வெளியே விட்டுருவாங்க. கம்பெனிக்காரங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் கூட இருக்கிற லைனில் வேலை பார்க்குற பசங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு கம்பெனி இப்படி போய் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் படாத பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டெய்லரிங் வேலை பார்க்க, அப்போ அதுலேருந்து ஒரு செக்யூரிட்டி சூப்பர்வைசராக போக, அதுக்கப்புறம் அதுலேயும் முடியாமல் பருப்பு வியாபாரம் பார்க்க, அதுக்கப்புறம் எக்ஸைட் பேட்டரி சர்வீஸில் அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்து கிட்டத்தட்ட 7 வேலைகள் பார்த்தா ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக நமக்கு சத்தியத்தை அறியணும். சத்தியம் தெரியாமல் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் பேச முடியாது. வெறும் சாட்சியை மட்டுமே சொல்லிவிட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிடுவாங்க, அப்புறம் இதில் சரக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு விட்டுருவாங்க. இப்போ அப்படி இருக்கும்பொழுதுல சத்தியத்தை அறியாமல் நம்ம மற்றவங்கக்கிட்ட பேச முடியாது. ஒரு ஆண்டவரை அறியாத நபர்கள்ட்ட, முஸ்லீமாக இருக்கட்டும், மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்ம இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் அது ஒரு கற்பனை காவியம். மனிதனுடைய ஒழுங்குகளுக்காக, ஒழுக்கத்திற்காக எழுதப்பட்ட ஒன்று. இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது நன்மைக்காகத்தான். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும் சரித்திர சம்பவங்கள். பூமி தொடங்கி இனி நடந்து முடிய போகிற காரியம் வரைக்கும் உள்ள எல்லா காரியமும் 2லே இருக்குது. ஆனால் அதில் மெயினாக நம்ம பைபிளை ஏன் நான் முக்கியத்துவம் எடுத்து சொல்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் இல்லாமல் மீட்பு இல்லை, அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. மற்ற முஸ்லீம் சகோதரர்கள் அவங்கள எங்களை காட்டிலும் உங்களை காட்டிலும் நாங்கள் இயேசுவை நல்லா தொழுவோம், ஆனால் அவர் ஒரு தூதர் அப்படின்னு தான் அவங்க வணங்குவாங்க. நபி அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் அது வேண்டாம், அவங்களுடைய விசுவாசம், அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நபர்களுக்கு தான் அவரை பற்றி நமக்கு என்ன செய்யும் தெரியும். அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் போது தான் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை குறித்து நம்ம கேள்விப்பட முடியும். அப்போது இங்கே எந்த மதஸ்தராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த 7 கண்டங்களும், அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, இந்த 7 கண்டங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னென்னா கிமு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. இதை நீங்கள் யாராலையும் மாற்ற முடியாது. அப்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்பதுதான் அர்த்தம். இங்கே எந்த ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு முன்பு இவர்களுக்கு பின்புன்னு எல்லாம் சொல்லவே கிடையாது. சரித்திரத்தை 2ஆக பிரிக்கக்கூடியதான ஒரு சம்பவம் பூமியில் நடந்திருக்கு. இப்போ அதைத்தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் பிறந்த நாளே நீங்கள் கிபியில் பிறந்தீங்களா, கிமுல பிறந்தீங்களா, 1974 அப்படின்னு தான் என்னுடைய பிறந்தநாள் நம்ம அப்படி குறிக்கிறோம். உங்களுடைய பிறந்தநாள் என்னோ அப்படித்தான் குறிக்க முடியும். அப்போது ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் எப்போ வாங்கப்பட்டது, இதெல்லாம் கிபுன்றது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் யாருனாலையும் மாற்ற முடியாத ஒரு சம்பவம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இப்போ மற்ற மதங்களுக்கு இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த சம்பவம் என்ன, ஏன் நடந்ததுன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்குரிய காரியங்கள் நான் வர நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போதில்
10 வருஷம் நான் வந்து பல்லடத்தில் வந்து கடை வைக்க, வேலைக்கு போக இப்படி மாற்றி மாற்றி செய்துக்கிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு சபையில் சத்தியத்தை அறியறதுக்காக நான் உள்ளே போய் இருந்து நீண்ட நாட்கள் அங்கே ஒரு 10 வருஷமாக அப்படியே இருக்கும் போதில் ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரிக்கிறாங்க, ஊழியத்தை செய்யணும், வெளியில் வந்து செய்யும் சொல்லும் போதில் நமக்காக சபையை விட்டுட்டு ஓடுன்னு சொல்லலை, சபை ஐக்கியம் இருக்கணும். அதோட ஊழியம் இந்த இவாஞ்சலிஸ்ட் ஊழியம், அதாவது அப்போஸ்டிக் இவாஞ்சலிஸ்ட் மிஷினரியாக என்னை போக சொல்கிறார். மிஷினரியாக போக சொல்லும்பொழுது அதில் திடீர்னு எப்படி போகிறேன்னு எனக்கு மிஷினரினா என்னென்னு எனக்கு தெரியாது முதல்ல. அப்படி இருக்கும் பொழுதில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுவார், நாம் எப்படி போகணுன்னு தெரியாமலே இருந்துக்கிற போது ஒரு நாள் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதில் திடீர்னு என்ன செஞ்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு சொப்பனம், அந்த வானத்தில் வந்து பைபிள் கோல்டன் கலரில் நின்று அதன் வழியாக தூதர்கள்லாம் இறங்கி அவங்க கடன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளை கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்குன்னு அந்த சொப்பனத்தை காட்டிட்டார் ஆண்டவர். சுனாமி காரியங்களையும் காட்டினார். ஒவ்வொரு இதையும் சொல்லி காட்டினாலும் நம்ம அதை வந்து புரிந்து கொள்ளத்தான் முடியுத ஒழிய நம்ம ஊழியம் பார்க்குறதுக்கு பயம். அப்படி இருந்தபோது தான் கடைசியாக டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்ட போதில் என்னால் காலை எடுத்து வைக்க முடியல. மிஷின்லேருந்து காலை வெளியில் அப்படி தூக்கி வைக்க முடியல, நடக்க முடியல. அப்படியே இந்த முன்னும் பின்னும் அப்படியே என்னென்னமோ ஓடுற மாதிரி, அதாவது என்னென்னா அந்த கல் உள்ளே ஓடின எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ரத்தோட்டத்தை சுள்ளுன்னு குத்துது. அது நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வயிற்றுக்கு கீழையும் குத்துது. நமக்கு மருத்துவத்தில் இருந்ததுனால அது அப்பண்டிஸா கல்லடப்பா வேறு எதுவும் ப்ராப்ளமா ஒன்றும் தெரியாது. அப்போ எனக்கு என்னன்னே தெரியாமல் கடை முழுக்க உருண்டு பிறண்டுக்கு இருக்கிறேன். என்னை தூக்கி கொண்டு போய் வீட்லேயும் கொண்டு போய் போட்டாங்க, வீட்லேயும் உருண்டு பிறண்டுக்கு இருக்கிறேன். டக்குன்னு என்னுடைய வீட்டுக்காரமா அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ஏசுன்ட்டு போனீங்களே சாகுங்கன்ட்டாங்க. என்னுடைய சகோதரன் அவங்கெல்லாம் அவங்க வந்து அந்நேரம் வந்து வேறு ஒரு பிரச்சனையில் அவங்க தனியாக போயிட்டாங்க. நாங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறனால அவங்க இந்து பகுதியில் இருக்கிறனால அவங்களுக்கு மதினியார் அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காமல் ஒதுங்கி போய்கிட்டாங்க. இப்போ அவரும் வந்து நீ பார்த்து ஆஸ்பத்திரியில் காட்டு நல்லா இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும் போதில் எங்கள் வீட்டில் இல்லை ஹெல்ப் இல்லை, அங்கிட்டு ஹெல்ப் இல்லை. சபையில் போய் சொல்லும் பொழுதுல சபையில் சர்வ் பண்ணாங்க. அந்த சபை என்னென்னா தெய்வீக சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபை. அப்போ நம்ம எடுத்தோடனே நீங்கள் அதில் இருக்க முடியாது, அதனால் கொஞ்சம் மருந்து எடுக்கணுன்னா எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வலியோடு என்ன பண்ணாங்க, என்னைய ஜிஹெச்சு கூப்பிட்டு போய் எனக்கு ஊசி போட்டு வலி போகும்படிக்கு இது பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸ்ரே ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பார்த்த போது அது கல்லடப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்டம் எல்லாம் கேட்டு நீங்கள் நாளைக்கு போய் கோயம்புத்தூரில் போய் அட்டன் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும் தான் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. நான் வந்து சரி கல்லடப்பு வேறு வழியில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நாள் இரவில் போய் நான் என்ன செய்கிறேன், வீட்டில் உட்காந்து அழுதுக்கு இருக்கிறேன். எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிருந்த போது அந்த நாள் சாயந்தரம் வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். எங்கேயோ இருந்து வந்தார். ப்ரோ உங்கள் வீட்டில் ஜபிக்க வரலாமான்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டில் அங்கிட்டு ஜபிக்க வந்தவங்க தற்செயலாக வந்தவங்க என்னை பார்த்து ஜபிக்கலாமா அப்படின்னாங்க. ஜபிக்கிறதுக்கு வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ ஜபிக்கும் பொழுது சொல்கிறார், நல்ல கனி கொடா மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னார். நீங்கள் உங்களுக்கு கனி கொடுக்கும்படிக்கு அனுப்பியிருந்தால் நீங்கள் கனி கொடுக்காதபடிக்கு ஒரு இடத்துல நிலையாக உட்காந்துக்கிட்டீங்க. நீங்கள் கனி கொடுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, அதற்காகத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறனால தான் சில உபாதைகளை உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்றார். எனக்கு அப்போ தான் எனக்கு என்ன சரின்னு தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுதுட்டு, சரி நான் முழு நேரமாக வந்து நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணுன்னா முதல்ல இந்த வழியிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாத அளவுக்கு எனக்கு என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும். இதில் விடுதலை தந்ததை வச்சு நான் சாட்சியாக நான் திரும்ப ஆண்டோர்கிட்ட சொல்லி ஜனங்கள் மத்தியில் சொல்லி ஆண்டோருக்கு சாட்சியாக நான் வாழணும், ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சரி உபவாசமும் 40 நாள் பழையபடிக்கு இருப்போம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிருக்கிறோம். இப்போ அந்த சமயத்தில் அந்த கல்லடப்பு பிரச்சனை எப்படி ஆண்டவர் வந்து குணப்படுத்தினார், ஆப்ரேஷனே இல்லாமல் எப்படி குணப்படுத்தினான்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.